பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவருடைய அன்புக்கு அகலமும் இல்லை, ஆழமும் இல்லை, உயரமும் இல்லை, நீளமும் இல்லை. சரி, இதையெல்லாம் போக 2 காரியங்களில அவர் மிகுந்த கண்டிப்புள்ளவராகவும் பொறாமை உள்ளவராகவும் இருக்கிறார். முதலாவது, ஏசாயா 42 அதிகாரம் 8 பார்க்கும் பொழுது, நான் கர்த்தர், இது என் நாமம், என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்போடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் யாத்ராகமம் 20 அதிகாரத்துல முதலாவது கற்பனையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தையும் பூமியையும் பூமியின் கீழ் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம், நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன எல்லாம உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாது, வானமும் பூமியும் அதுல உள்ள எல்லாத்தையும் என்னுடைய கரத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டது, அது தானா உண்டாகல, என்னுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிகர்த்தர் நான் தான். அவைகளுக்கு சமமா நீ தானே உன்னை உண்டாக்கி எனக்கு கொடுக்கிற மகிமைய நீ அதுக்கு கொடுக்காத, நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல ஒரு தப்புமே கிடையாது. அவர் உண்டாக்குனாரு, அவர் அதிகாரமா சொல்றாரு, எனக்கு கொடுக்கறத எனக்கு கொடு அப்படின்னு அதிகாரமா உரிமையா அவர் சொல்றாரு. இதுல 100% தவறே இல்லை பிரியமானவர்களே. நாம் நியாயமானதை செய்வோம். கர்த்தருக்கு கொடுக்கிற துதிகன மகிமைய, மேன்மைய, புகழ்ச்சிய, பெருமைய அவருக்கே செலுத்துவோம். நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய மேன்மையெல்லாம் அவரால் வந்தது. நான் சம்பாதிச்சேன், நான் முன்னேறினேன், நான் படித்தேன், என் பட்டம், என் பதவி, என் உழைப்பு, என் தெம்பு, நான் நல்லா இருக்கிறேன், இப்படி சொல்லலாகாது. ஆண்டவர் கொடுத்தாதான் உழைப்பு, ஆண்டவர் கொடுத்தாதான் வருமானம், கர்த்தர் கொடுத்தாதான் உயர்வு. பிரியமானவர்களே, எல்லா மகிமையையும் எல்லா காரியத்திலையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துவோம். இல்லை என்றால் அவர் எரிச்சல் உள்ளவர். 2வதாக பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4 ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆரம்ப காலத்துல, ஞானஸ்நானம் எடுத்த ஆரம்ப காலத்துல எந்த நேரமும் ஜெபம், எந்த நேரமும் பைபிள் வாசிக்கிறது, எந்த நேரமும் ஊழியத்துல ஈடுபடுறது, எந்த நேரமும் எந்த இடம் எந்த சூழ்நிலைன்னு பார்க்காம யாரை பார்த்தாலும் சத்தியத்தை எடுத்து சொல்றது, வேலை செய்யும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, எப்போதும் ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இது ஆரம்பத்துல இருக்கிறது. நாட்கள் கடந்து போக 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 கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரியே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அற்று போகிறது. நமக்கு நேரம் கிடைச்சா பைபிள் வாசிக்கிறோம், நேரம் கிடைச்சா ஜெபிக்கிறோம், நேரம் கிடைச்சா ஊழியம் செய்யறோம், நேரம் கிடைச்சா சபையின் காரியத்துல ஈடுபடுறோம், நேரம் கிடைச்சா டைம் இல்லை, டைம் இருந்தாதான் ஆண்டவரோடு கூட பேசுகிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய இருதயமானது மாற்றப்படுகிறது, தள்ளப்படுகிறது பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர்ல எனக்கு குறைவு உண்டு. எவ்வளோ பேர் அன்புக்காக ஏங்குறோமே, கலங்குறோமே, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை அப்படின்னு ஏங்குறோமே. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற, நம்முடைய அன்புக்காக தவிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. அவர் சொன்னா நடக்கும். இயற்கை எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும். அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே சாதிப்பார். ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? நம்முடைய அன்புக்காக, நம்முடைய நேசத்துக்காக, பாசத்துக்காக, அவரோடு நேரம் செலவு பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் ஏங்குகிறார். பிரியமானவர்களே, இதுல என்ன தப்பு இருக்குது? அந்த ஏக்கமுள்ள ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல அன்பை காட்டுவோம், அவரை திருப்திப்படுத்துவோம், அவருக்கு கொடுக்கிற மகிமையை செலுத்தி அவரிடத்துல அன்பு கூர்ந்தோமையானால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும், பாவங்களை மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.